கேரளா ஸ்டைல் கடலைக்கறி இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஒரு குக்கரில் இன்றைக்கி நான் கருப்பு கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். 200 கிராம் கருப்பு கொண்டக்கடலை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி அதையும் சேர்த்துட்டு, அப்புறமா ஒரு தக்காளி அதையும் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 சில்லி, 4-5 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 3 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சிடலாம் நல்லா. இது நல்லா கொதிச்சிட்ருக்கும் போதே இப்போ இதுக்கு ஒரு மசாலா வறுத்து அரைக்கணும், அதை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் சோம்பு, ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிச்சிக்கலாம். இது கூடவே ஒரு கப் துருவின தேங்காய் சேர்த்து இந்த தேங்காய் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்தெடுத்துக்கலாம். தேங்காய் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, அதை நான் எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன், அதையும் சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ இந்த வறுத்துட்ருக்கிறத ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை இந்த கொதிச்சிட்ருக்க குழம்புல சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலும் சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடணும். தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்துகிட்டு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும், அதனால் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு ஒரு ஆனியன் எடுத்து அதை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிட்டு அதை இதில் சேர்த்துட்டு அது கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலும் சேர்த்துட்டு இதை அந்த கொதிக்கிற கிரேவி கூட சேர்த்துட்டு இப்போது இதை கொதிக்கிற கிரேவியை மூடி போட்டு 3 to 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இது ஆப்பம், இடியாப்பம், புட்டு எல்லாத்துக்கூடயும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கேரளா ஸ்டைல் கடலைக்கறி ரெடி. இப்போ இதை புட்டு கூட சர்வ் பண்ணிடலாம்.